friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது காசி அல்வா. இது வந்து ரொம்ப எளிமையாக செய்யலாம். அதாவது நீர்ப்பூசணி வந்து 2 கீத்து அல்லது 3 கீத்து வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த நீர்ப்பூசணியை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். கிரேட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிடணும். அந்த தண்ணி வந்து என்னென்னா மோர் கூட கலந்து நம்ம குடிக்கலாம். அதாவது அது என்னென்னா மெடிஷனல் இருக்குது, நிறையா மெடிஷனல் வேல்யூ இருக்குது. அது வந்து ஒபிசிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது உடம்புல இருக்கிற கெட்ட அந்த நீரை வந்து நீக்கக்கூடிய தன்மை அந்த நீர்ப்பூசணியோட தண்ணிக்கு இருக்குது. நம்ம இந்த கிரேட் பண்ணதை வந்து சுகர் கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட சஃப்ரான் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நீர்ப்பூசணி ஒரு 2 கீத்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ஒரு 3ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சீடு வந்து நம்ம எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இது கூட சஃப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிறோம். இதை வந்து கலருக்காக பாலில் ஊற வச்சுருக்கிறோம். ஒரு சிலர் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாலில் ஊற வச்சுருக்கிறேன். 2 ஏலக்காய் சீடு மட்டும் எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம போட வேண்டாம். இது கூட நம்ம சர்க்கரை எவ்வளோங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதையை மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற போர்ஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீத்து கட் பண்ணுறப்ப என்னென்னா இந்த பாட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதையை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையா வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீர்ப்பூசணியை நல்லா கிரேட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதில் நிறையா தண்ணி வரும். இதை வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணாத கர்ச்சிப்பை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வடிக்கிறதுக்குனே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு கர்ச்சிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே கர்ச்சிப்பை வச்சுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் அப்படியே வந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்துட்டோம். இதில் என்னென்னா ஒரு 1/4 அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். நம்ம இந்த தண்ணியே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. கிரேட் பண்ண நீர்ப்பூசணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நெய்லேயே நல்லா வதங்கணும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இதுலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு கீத்தை அப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். கிரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்ததுக்கப்புறம் 200 கிராம்ஸ் அளவுக்கு நீர்ப்பூசணி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து என்னன்னா 150 அல்லது 200 கிராம்ஸ் ஈக்குவலாகவே நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது நீர்ப்பூசணி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour, அதாவது 30 minutes to 45 minutes ஆகும். இது வந்து என்னென்னா நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிடலாம். அதாவது தண்ணியை வந்து நம்ம துணி வச்சு வடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கலரே பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ 50% நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் நம்ம தட்டி வச்சுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பால் கூட சஃப்ரான் அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இது நல்லா வேக விடுங்க. இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. முந்திரி மட்டும் நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் ஜாஸ்தி தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது கூட ஒரு 8 முந்திரியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு திராட்சை போட வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான காசி அல்வா ரெடி. காசி அல்வா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
பொள்ளென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். விளக்கம். அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே தம் சினத்தை வெளிக்காட்டார். வெல்வதற்கு தகுந்த காலம் பார்த்து உள்ளத்தில் மட்டுமே சினம் கொள்வர்.